ஆன்மீகம் இளமையானவர்களுக்கா, இளமை இருப்பவர்களுக்கா, இல்லைன்னா முதுமை நிலை வாய்ந்தவர்களுக்கான்னு கேள்வி கேட்டாக்க, கண்ணை மூடினா என்ன தெரியுது அப்படின்னா இருட்டாக தான் இருக்கு. எனக்கு உள்ளுக்குள்ளே என்னெல்லாமோ இருக்குது, தலையில் எல்லாம் பாடி சரீரத்தில் இருக்குது, ஆனால் கண்ணை மூடினா ஒன்றும் தெரியல. அதை மாதிரி மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருக்குது, நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய வருத்தங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. சாருவாக்கம்னு ஒரு ஒரு பద్ధதி இருக்கு, ஒரு ஃபிலாசபி. சாரு வாக்கா. அவங்க என்னன்னா ஊர் ஊரா போவாங்க, கும்பலா போவாங்க, ஊர் ஊரா எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சுப்பாங்க. ரிணம் தத்வா கிருதம் பிபேத் அப்படின்னு, நீ கடன் வாங்கியாத நெய் ஊற்றி சாப்பிடு. ஏதாவது நாங்கள் ஹோட்டல் போகிறோம், பீச் போகிறோம், பார்க் போகிறோம் சொல்லி இன்னும் நீங்கள் கோயிலாக சுற்றிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கோயிலில் போய் மாட்டிக்கிறோம். மனிதர்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க? எஸ், எல்லா ஜீவராசிகளும் கடவுள். iPhone 16 வச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ அந்த iPhone 16 வாங்கி கொடுத்த ஒரு மனித உடம்பு, அந்த மனித உடம்புடைய வேல்யூவே தெரியாம இருக்கும்ல. சிலர் ஏத்திஸ்டா இருப்பாங்க, கடவுள் மறுப்பு, கடவுள் பின்பற்றாதவங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருப்பாங்க. நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணணும்? ஐயோ, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே, நான் சுவாமி கும்பிடுறேன்னு என் மனசை புண்படுத்திட்டு. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா கடவுள் என்னன்றதை பார்த்துடலாம், சிம்பிளா பார்க்கலாமா? நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் புரியுற மாதிரியே பார்க்கலாம். இந்த சேர் இருக்கா? எஸ், இருக்கு. இருக்கு சொல்லு. இந்த கப் இருக்கா? இருக்கு. இருக்கு. இந்த பாட்டில் இருக்கா? இருக்கு. இந்த லைட் எல்லாம் இருக்கா? இருக்கு. இருக்கு. இந்த கேமரா எல்லாம் இருக்கா? இருக்கு. மைக் இருக்கா? இருக்கு. இவங்கெல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. இருக்காங்க. நீங்க இருக்கீங்களா? இருக்கேன். நான் இருக்கேனா? இருக்கேன். அந்த ட்ரம்ஸ் 3 இருக்கே, அங்க ட்ரம்ஸ் இருக்கா? இருக்கு. இருக்கு. எல்லாத்துக்கும் காமனா என்ன வார்த்தை வந்தது?